யூனிட் எக்ஸைஸ் 7ல் 5th சம்மு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காயின் இருக்குது. இந்த காயினை பாருங்கள். இதோட ஹைட்டு 2 mm, இதோட ரேடியஸு 1.5 mm, சரிங்களா? சென்டிமீட்டர், சாரி 1.5 சென்டிமீட்டர். இந்த காயினு எத்தனை காயின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சிலிண்டரை உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த சைஸில் இருக்கிற காயினை உருக்கி இந்த மாதிரி சிலிண்டராக மாற்றணும். எத்தனை காயின் ஆகும்னு கேட்குறாங்க. நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுவும் நம்ம சிலிண்டர் தான் கன்சிடர் பண்ணிக்கணும் இல்லையா? இப்படி பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, சிலிண்டர் மாதிரி தான் இருக்குது இல்லையா? அப்படி பார்த்தா சிலிண்டர் மாதிரி தான் இருக்குது. அதால் சிலிண்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா வால்யூம் ஆஃப் இதில் எல்லாமே சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். ஸ்மால் லெட்டர்ஸை இதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இன்டூ எக்ஸ். ஏன் அப்படின்னா எத்தனை காயின்னு தெரியாதுல்ல எனக்கு, சரிங்களா? இதுவாக மாறப்போகுது. ஆனால் எத்தனை காயின் மட்டும் தெரியாது எனக்கு. ஓகேவா? அதனால் இதுவாக மாறிடுச்சு. அதால் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் இந்த சிலிண்டர். கேபிட்டலில் ஒரு மாதிரி வித்தியாசமாக எழுதிக்கலாம். சிலிண்டர். ஓகேங்களா? இந்த சின்ன காயின் எத்தனை காயின் இந்த மாதிரி சிலிண்டராக மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம அதான் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும் இல்லையா நமக்கு? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இது இது காயின், இது இந்த சிலிண்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம டிஃபைன் பண்ணலாம். சின்னதுக்கு எடுத்துக்கலாம், பெருசும் எடுத்துக்கலாம். சின்னதுக்கு பாருங்கள், ஆறு என்னது எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துட்டான். இது மட்டும் தான் என்ன கொடுத்துருக்கான், இது மட்டும் எம்எம்மில் கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ நம்ம இது சென்டிமீட்டரில் மாத்திரம் என்ன பண்ணலாம், 2/10 எழுதிக்கலாம். இப்போ எல்லாமே சென்டிமீட்டரில் மாறிச்சு, நம்ம ஈஸியாகிடும். ஓகே, இப்போ ஃபார்முலா என்னது, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஏன்னா ரெண்டு வேறு இல்லையா, அதனால் அப்படியே எழுதிருக்கேன். இப்போது கேபிட்டல் ஆர் எடுத்துன்னா என்னது 4. இது டயாமீட்டராக கொடுத்துட்டாங்க இல்லையா? ரேடியஸானா 4.5/2, ஹெச் 10 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆர் எடுத்திங்கன்னா ஸ்மால் ஆர் 1.5 டிவைடட் பை 2, 1.5 டிவைடட் பை 2. ஹெச் என்னது 2/10. ஓகேங்களா? ஹெச் 2/10. இப்போ நம்ம அப்படியே எழுத போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு பையன் கேன்சல் ஆகிடும், வெறும் ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் வரும். அப்போது 4.5/2 இன்ட்டு 4.5/2 இன்ட்டு இது ஹெச் இல்லையா 10 டிவைடட் பை 1.5/2 இன்ட்டு 1.5/2 இன்ட்டு 2/10. இது மேலே கொண்டு போகலாமா? கீழே கொண்டு போனால் இது மேலே போய்டும், இது கீழே வந்துடும் இல்லையா? மேலே போய்ட்டு இது கீழே வந்துடும். அப்போ இன்வர்ஸாக போய்டும். எக்ஸ் ஈக்குவல் டு 4.5/2 இன்ட்டு 4.5/2 இன்ட்டு 10 இன்ட்டு 2/1.5 இன்ட்டு 2/1.5 இன்ட்டு 10/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் ஆகிடும். ஒரு 15, இதில் 3 15, இதில் ஒரு 15, இதில் 3 15. மிச்சம் நாக்குது பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த 10 இன்ட்டு 10 இந்த 2. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 100 900/2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 450 காயின்ஸ். அப்போது 450 காயின் இருந்துச்சுன்னா தான் இந்த ஹைட்டு கொண்ட, இந்த ரேடியஸ் கொண்ட சிலிண்டரை நம்ம செய்ய முடியும். அவ்வளோதான் சம்.